ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 16th ஆகஸ்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் குளித்து முடிச்சிருந்தேன். நான் என்னுடைய கசினோட கடைக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலான்னு தோணியிருந்தது. அதனால் நான் கிளம்புற மாதிரி இருந்தது. அந்த நேரம் பார்த்து எனக்கு அன்றைக்கி வரலட்சுமி ரதம்ன்றது எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் வெள்ளைச்சட்டை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு எங்கேயாவது போகலான்னு தோணுச்சு. இங்கே திருமழிசை ரூட் வழியாக நம்ம போவோம் இல்லையா, பைக்கில் தான் போயிருந்தேன். பைக் யூஸ் பண்ணாமல் வச்ச பைக்குக்கு வீணாக போயிடுது இல்லையா. அதனால் பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு நடுவில் மக்கார் பண்ணிச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சர்வீஸ்லாம் சின்ன சின்ன சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். ஸோ இப்படியே லேட் ஆகிடுச்சு. இந்த திருமழிசை கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1:30 கிட்ட ஆயிருந்தது. அதனால் அங்கே க்ளோஸில் இருந்தது. அதனால் அங்கே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பைக் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பிக்கிட்டு இந்த நுங்கம்பாக்கம் வரையும் போகணும். வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரும்பு ஜூஸும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் கரும்பு ஜூஸும் வாங்கி குடிச்சிருந்தேன். ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு தராங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க் கடையும் இருந்தது. ரோஸ் மில்க் கடையை ப்ரிஃபர் பண்ணுறதை விட நேச்சுரலாக கிடைக்கிற இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறது நமக்கு நல்லதுன்னு தோணுச்சு. அரௌண்ட் ஒரு 2:30 மத்தியானம் பார்த்தீங்கன்னா கசினோட ஹஸ்பண்ட் நடத்துகிற ஹோட்டலுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். அங்கே போயிட்டு சின்னதாக கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவர் கூட பேசிவிட்டு பிஸ்னஸ்லாம் எப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கலாம் கேட்டுட்டு மறுபடியும் அவங்க ஒரு ஃபினான்ஷியல் நெருக்கடியில் தான் இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கசினோட வெஜிடபிள் ஷாப்புக்கும் வந்திருந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் 8:30. கோயிலோட நடையை சாத்துற நேரம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கோயில் விசிட் பண்ணியிருந்தேன். பல வருஷம் ஆகுது இந்த கோயில் விசிட் பண்ணி. அவங்க அங்கே தான் ரெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தாங்க. இப்போ அங்கே தான் வெஜிடபிள் ஷாப்பும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது. கோயிலுக்கு போனப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சிலதெல்லாம் தான் வீடியோஸ் எடுக்க முடியும். வெளியில் கோபுரத்தெல்லாம் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நான் போயிட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோயில் நடை சாத்திட்டாங்க. அதிசயமாக இந்த கோயிலில் பத்மாவதி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் அந்த ஐயர் ஸ்பெஷலாக உள்ளே கூப்பிட்டு தாயார்கிட்டவே நிற்க வச்சு சேவிச்சுக்க சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குங்குமமும் அதுக்கப்புறமும் இந்த மல்லிப்பூ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1/2 முழம் கிட்ட கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் துளசியும் கையில் கொடுத்து அனுப்பியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோயிலும் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ பெருமாள், அதாவது மலை மேலே எப்படி இருப்பாரோ அதே போல் நல்ல பெரிய விக்கிரகமாக ரோட்டில் நின்றே கூட பார்க்க முடியும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பத்மாவதி தாயாரும் இருப்பாங்க. அதையுமே நம்ம சேவிச்சுக்கலாம். இந்த வழியாக போகிறப்ப கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். அதே போல் இந்த தெருவிலேயே கொஞ்சம் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா அங்கே விநாயகர் கோயிலும் இருக்கும். அந்த விநாயகர் கோயிலை கூட நீங்கள் சேவிச்சுக்கோங்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் மகாதேவே ச வித்மஹே விஷ்ணு பத்னை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷம் பிரயச்ச பிரயச்ச. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷம் பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷம் பிரயச்ச பிரயச்ச. கோயிலில் போயிட்டு சாமியை சேவிச்சுக்கிட்டு வெளியில் நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது நான் கோயில் போயிட்டு வந்திருக்கேன்னா அது ஒரு சந்தோஷம். இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் கசினோட வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் பேக் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு சேர்கிறதுக்கு நைட்டு ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் கசினோட கடையிலேருந்து கிளம்புறப்பவே 9:45. அதுக்கப்புறம் வண்டியில் ஓட்டிக்கிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிருக்கு. இந்த வாட்டி நான் உங்கள் கடையில் எடுத்த காய்கறிகள் எல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா நான் எடுத்திருக்கேன். காசு ஏதாவது கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒத்துக்கலை. ஆல்ரெடி நான் லோன்ஸ் எல்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா. அதனால் நானும் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அட்வான்டேஜும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் போல். இப்போல்லாம் முன்னாடிலாம் அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஆள் கிடையாது. என்னதான் இருந்தாலும் காசு கொடுத்துட்டு தான் நம்ம பொருள் வாங்கணும். இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.